ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் சிரி. வெல்கம் டு மச்சு ஸ்பைசஸ். இன்றைக்கி நாம் மச்சு ஸ்பைசஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற தண்டுக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்டுக்கீரை அப்படின்னு சொன்னாலே இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உதாரணத்திற்கு கால்சியம், பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணும், ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும். இதை நாம் சாம்பார் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு எண்ணெயில் நல்லா பொரிய ஆரம்பித்தோன்னே அது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நான் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். அதையும் நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லாவே கிண்டி விடுங்க. அந்த எண்ணெயோட அந்த வெங்காயம் நல்லாவே வதங்கணும். இப்போ நான் வெட்டி வச்ச 2 பச்சை மிளகாயை அதோட சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு. இப்போது நம்ம வெட்டி வச்சிருக்கிற தண்டுக்கீரையை அதோட சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயத்தோடையும் எண்ணெயோடையும் கருவேப்பிலையோடையும் அந்த தண்டுக்கீரை நல்லாவே சேர்ற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது அடுப்பை நீங்கள் மீடியமில் வச்சுக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சா கீழே அடிப்பிடிச்சிடும். ஸோ அதனால் மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும். மீடியம்லேருந்து லோக்கு போகணும், லோலேருந்து மீடியமுக்கு வரணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வத்துற ஸ்டேஜ் வந்தோடனே நான் அரைச்சி வச்சுருந்த 1 கப்பு தேங்காய் பூவை அதோட சேர்த்துக்கிட்டேன். நல்லாவே கிண்டி விடணும். அந்த தேங்காய் பூலையும் ஜூஸ் இருக்கும். அப்போ அந்த இலையிலும் ஜூஸ் இருக்கும் போது அது ரெண்டுமே அந்த சூட்டில் கரையணும். ஸோ அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போதும். நான் எடுத்த அதே அளவு நீங்களும் எடுத்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் போதும். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்டுக்கீரை நல்லாவே வெந்துடுச்சு. அவ்வளோதாங்க, தண்டுக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.